This video is sponsored by SBO, School of Business Organization. School of Business Organizationங்கிறது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். ஈஸியாக ஒரு மொபைல் ஃபோன் ஆர் லேப்டாப் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களோட வீட்டில் இருந்தே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மாதம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த பார்ட் டைம் ஜாப்புக்கு நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் ஐடியோ, ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியோ, ஒரு யூடியூப் சேனலோ வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களோட ஒரு பேசிக் நாலேஜ், வீடியோ க்ரியேட் பண்ணக்கூடிய நாலேஜோ, கண்டென்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய நாலேஜோ இருந்தால் கூட போதும். இந்த ஜாப்பில் உங்களால் மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு ஏர்ன் பண்ண முடியும். இதை வழங்குவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி, திருவண்ணாமலையில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைனில் ஒரு ப்ராப்ளம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 1 end A of a line AB is 70 mm long and 15 mm above HP and 20 mm in front of VP. The top and front view has a length of 35 mm and 50 mm respectively. Draw the projection of line, find its inclination. கொஸ்டின்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு லைனோட லென்த் வந்து 70 mm கொடுத்துட்டாங்க, ட்ரூ லென்த்து. அந்த லைன் எப்படி இருக்குன்னா 15 mm ஹச்பியிலேருந்து, அதாவது ஹரிசாண்டல் பிளேன்லேருந்து மேலே 15 mm இருக்குது. வெர்டிக்கல் பிளேனுக்கு முன்னாடி 20 mm தள்ளி இருக்குது. அந்த லைனில் ஏ பாயிண்ட் வந்து அபோவ் ஹச்பியில் 15 mm இருக்குது, இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபியில் 20 mm இருக்குன்னு இருக்காங்க. பி பாயிண்ட்டை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது ட்ரூ லென்த்து எப்படி இருக்கான், டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது டாப் வியூ லென்த்து வந்து 35 mm வருதான், அண்ட் ஃப்ரண்ட் வியூ லென்த் வந்து 55 mm வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் வரையணும். ஏ பாயிண்ட் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு XY லைன் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. இதான் ரெஃபரன்ஸ் லைனு. இந்த மாதிரி XY லைன் வரைஞ்சிக்கோங்க. XY லைனுக்கு மேலே ஏ பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 mm கொடுத்துருக்காங்க. அப்போ 15 mm வரைகிறதுக்கு XY லைனுக்கு மேலே 15 mm இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த பாயிண்ட்டை A' மார்க் பண்ணிக்காங்க. சரியா? A' ஃப்ரண்ட் வியூவில் தெரியக்கூடியது, அதனால் A' மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் IP, அதான் XY லைனுக்கு கீழே ஏ பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ A'ங்கிறது ஏ பாயிண்டோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சிச்சு ஏ பாயிண்ட்டுக்கு. இன்னும் பி பாயிண்ட் மட்டும் லொக்கேட் பண்ணணும். பி பாயிண்ட் லொக்கேட் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து ட்ரூ லென்த் 70 அண்ட் டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூவோட லென்த் வந்து 35 mm கொடுத்துருக்காங்க. வேறு இன்க்ளினேஷன் எதுவும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்க்ளினேஷன் கொடுக்காத டைமில் டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ லென்த்து கொடுத்துருக்காங்க, ட்ரூ லென்த்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, டாப் வியூ லென்த் அப்படிங்கிறது வந்து A' B' லென்த்து. அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூ லென்த்துங்கிறது ABயோட லென்த். சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், B' பாயிண்ட் வந்து ஒரே சிங்கிள் லைனில் வரும், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வெர்டிக்கல் லைனில் வரும். சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு A'-லேருந்து 70 mmக்கு ஒரு ஆர்க் வந்து மேலே அடிக்கணும். A' ரெண்டு பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், லோக்கஸ் லைன் வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லைனும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். A' பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 70 mmக்கு ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏ பாயிண்ட்லேருந்து கீழே 70 mmக்கு ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. ஆர்க் எந்த பாயிண்டில் டச் ஆகுங்கிறத பற்றி எதுவும் தெளிவாக மென்ஷன் பண்ணலை. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் வியூ லென்த்து, ஃப்ரண்ட் வியூ லென்த்து கொடுத்துருக்காங்க. சரியா?
இப்போ டாப் வியூ லென்த்து ஃப்ரண்ட் வியூ லென்த்து கொடுத்துருக்கறதுனால ஃப்ரண்ட் வியூ லென்த் வந்து 35 mm கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ டேஷ் பாயிண்ட்லேருந்து திரும்பவும் மேலே ஒரு ஆர்க் அடிங்க 35 mm. ஏ பாயிண்ட்லேருந்து 55 mm ஒரு ஆர்க் அடிங்க. இப்போ 35 mm 55 mm ஆர்க்கில் தான் பி பாயிண்ட்டும் பி டேஷ் பாயிண்ட்டும் இருக்க போகுது. சரியா? அப்போது நமக்கு பி பாயிண்ட்டு பி டேஷ் பாயிண்ட் வந்து இன்னும் நம்ம தெளிவாக கிடைக்கல. ஆர்க் மட்டும் அடித்து வச்சுருக்கோம், தெளிவாக கிடைக்கல. சரியா? வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? பி பாயிண்டோட லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 40 mm அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? பி பாயிண்டோட லொக்கேஷன் வந்து 40 mm அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா XY லைன்லேருந்து 40 mm மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஹரிசாண்டல் லைனில் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய 2 லைன் 35 mm ஒரு ஆர்க் அடிச்சிருக்கோம் அண்ட் 70 mm ஒரு ஆர்க் அடிச்சிருக்கோம். இந்த 2 லைனும் ஒவ்வொரு பாயிண்டில் மீட் ஆகும். 35 mm மீட் பண்ணுற பாயிண்ட் தான் பி டேஷ் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு பி டேஷ் பாயிண்ட்டு. சரியா? B1 டேஷ்ங்கிறது வந்து 70 mm மீட் பண்ணுற பாயிண்ட்டு B1 டேஷ். சரியா? அப்போ பி டேஷ் B1 டேஷ் உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருமா? 35 mm ஆர்க் பண்ணுறது பி டேஷு, 70 mm ஆர்க் அடிக்கிறது வந்து B1 டேஷ். B1 டேஷ் கிடச்ச பிறகு அந்த B1 டேஷ் நேராக கீழே இழுங்க. அது லோக்கஸ் லைன் ஏல டச் ஆகுது பாயிண்ட் B1. அப்புறம் B1 எடுத்து ஆர்க் அடிங்க. அது நேராக கீழே வந்து உங்களுக்கு பி பாயிண்ட்டு கிடைக்கும். இப்போ பி பாயிண்ட்டும் பி டேஷ் பாயிண்ட்டும் ஒரே லைனில் ஸ்ட்ரைட் லைனில் வரும். கிடச்சதுக்கப்புறம் ஏபியை எடுத்து ஆர்க் அடிங்க, மேலே கொண்டு வாங்க. ஆர்க் அடித்து மேலே கொண்டு வந்தீங்கன்னா P1 டேஷ் கிடைக்கிறோம். அதை ஆர்க் அடிச்சு